அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மெசஞ்சர்ஸ் ஆஃப் குட் நியூஸ் சார்பில் வாழ்த்துக்கள். ஆண்டவரின் பெரிதான கிருபையால் இந்த புதிய மாதத்தை காணும் ஸ்லாக்கியம் கிடைத்ததற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். இன்று யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானிப்போம். நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், உன் ஜனங்கள் முன்பாக அதிசயங்களை செய்வேன், எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள், அது பயங்கரமாய் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. கர்த்தர் மோசேயிடம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இந்த உடன்படிக்கை செய்கிறார். கர்த்தரால் செய்யப்பட்ட உடன்படிக்கை ஒரு நாளும் மாறாது. இஸ்ரவேலர் பொன் கன்றுக்குட்டியை வணங்கி பாவம் செய்த பின்பும் மோசேயின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த உடன்படிக்கை செய்கிறார். கர்த்தரின் உடன்படிக்கை நமக்கும் உரியது. முதலாவது, கர்த்தர் தன் உடன்படிக்கையின் மூலம் ஆபிரகாமோடு ஆதியாகமம் 15 முதலாம் வசனத்திலே நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். யாத்திராகமம் 33:14 மோசேயிடம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று தைரியப்படுத்துகிறார். புதிய உடன்படிக்கையின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கூறுகிறார். ஆகவே ஆண்டவரை தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையின் வாழ்விலும் அவருடைய பிரசன்னம் இருந்து வழிநடத்தி பாதுகாப்பதை நாம் காணலாம். ஆகவே நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவரின் பிரசன்னம் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற ஆசீர்வாதத்தை அவருடைய உடன்படிக்கை உறுதி செய்கிறது. So we see the covenantal blessings of God's presence and protection. இரண்டாவதாக இந்த வசனத்திலே நான் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை செய்வேன் என்று கர்த்தர் கூறுகிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அதிசயங்கள் அற்புதங்களை செய்வேன் என்று கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். இஸ்ரவேலருக்கு கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து போஷித்தார், காடைகளை கொடுத்தார், கண் மலையிலே இருந்து தண்ணீரை கொடுத்தார், எரிகோ மதில் வீழும்படி செய்தார். அவர்கள் ஆடைகளும் பாதரட்சைகளும் 40 வருட வனாந்தர பயணத்திலே பழசாகவில்லை என்று நாம் பார்க்கிறோம். நம்ப முடியாத, எதிர்பார்க்காத, கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத காரியங்களை நம் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய வல்லவர். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது உடன்படிக்கையின்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கிறார். ஆகவே நம் வாழ்க்கையிலும் அதிசயமாக நம் தேவைகளை சந்தித்து நம் பிரச்சனைகளை தீர்த்து நமக்கு விடுதலையை கொடுத்து ஆண்டவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். We see the covenantal blessings of God's miracles and provisions. மூன்றாவதாக யாத்திராகமம் 34:10 கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள், நான் உன்னோடே கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்கிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களிலே அபிமெலேக் ஈசாக்கிடம் நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று கூறுகிறார். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றும் அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். நாம் சாதாரண மக்கள் அல்ல. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9 வசனத்திலே சொல்லப்படுவது போல நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரியர், பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனம் என்று பார்க்கிறோம். நாம் இதை மறவாது ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றி வாழும்போது நம் வார்த்தைகள், செயல்கள், வாழ்க்கை மூலம் ஆண்டவரின் மகிமையை வெளிப்படுத்த முடியும். ஆண்டவரின் உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் பல் சமய கோட்பாடு உடைய நம் நாட்டின் சூழ்நிலையிலே இன்று ஆண்டவரை நம் வாழ்க்கையிலும் வேலை செய்யும் இடத்திலும் சமுதாயத்திலும் அவரே ஜீவனுள்ள கடவுள் என்பதையும் சர்வ வல்லவர், உலக இரட்சகர் என்பதையும் நம் அன்றாட வாழ்க்கையிலே நம்மை அவர் வழிநடத்துகிறார் என்பதையும் அவரை மகிமைப்படுத்தும் விதத்திலே நாம் வெளிப்படுத்த முடியும். So we see the covenantal blessing glorifies God through us. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம்
எங்களுக்கு உமது பிரசன்னத்தையும் பாதுகாப்பையும் அற்புதமாக எங்கள் தேவைகளை சந்திப்பதையும் எல்லாவற்றுக்கும் மேலாக உமது நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்வதையும் கொடுக்கிறது என்பதை விசுவாசித்து உம்மிடம் எங்களை ஒப்புவித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன். ஆண்டவரின் கிருபை நம்மோடு இருப்பதாக. உங்கள் அன்பு சகோதரி சாந்தி திலக்.